Hello everyone, Assalamu alaikum. Welcome to Fowmiyas cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மண் சட்டியில கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புளி கரைசல் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம். அடுத்து நெத்திலி கருவாடை நல்லா தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி தலையை மட்டும் கிள்ளிட்டு நல்லா கழுகி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து மஞ்சள் தூள், உப்பு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் தூள், சீரகம், வெந்தயம் தாளிக்கு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு மண் சட்டியில ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எடுத்து வச்சிருக்க சீரகத்தையும் வெந்தயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயமும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுக்கு அடுத்து நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். மண் சட்டியில கருவாட்டு குழம்பு நல்ல ஒரு மணமா இருக்கும் பாருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு பல்லையும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி போல வரணும், அந்த அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். நான் இதில் 200 கிராம் சின்ன வெங்காயமும் 3 பெரிய தக்காளியும் சேர்த்துருக்கேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா எண்ணெயில் வணங்கி வரட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா கொலைய வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் வரமிளகா 1.5 டேபிள் ஸ்பூன், மல்லி 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் 1 சிட்டிகை, 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் சாம்பார் தூள் நான் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பச்சை வாசனை நல்லா போகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுகி சுத்தப்படுத்தி வச்சிருக்க கருவாட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலேயே இந்த கருவாட்டையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மண் சட்டியில் கருவாட்டு குழம்பு வைக்கும் போது வீடே மணக்கும், அந்த அளவுக்கு இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சுட சுட சாதத்தோட இந்த கருவாட்டு குழம்பை சேர்த்து சாப்பிட்டோம்னா இதை காட்டிலும் ஒரு சைட் டிஷ் எதுவுமே இருக்க முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் நான் ஒரு 2 கத்திரிக்காவை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நீங்கள் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு அப்படின்னு உங்களுக்கு எந்த காய் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் மட்டும் போட்டால் தான் சாப்பிடுவாங்க, ஸோ நான் கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெயிலேயே இந்த காய்கறி, கருவாடு எல்லாம் நல்லா வணங்கட்டும். மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதை இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த கருவாட்டு குழம்புக்கு நம்ம தேங்காய் சேர்க்க போகிறது இல்லை. இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்க, நம்ம கருவாட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. வீடே மணக்குது, அவ்வளோ ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கு. ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேக விட்டு அந்த கருவாட்டு குழம்புக்கு நம்ம ஊற்றின எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை ஒரு பவுலுக்கு நான் மாற்றிட்டேன். இந்த கருவாட்டு குழம்பை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.